शंभो शंकरा अंबिकानाथा विश्वेश्वरा त्रिनेत्रमूर्ति त्रिशूलधारी गंगाधर गौरी मनोहर ओम हर हर शंभो शंकरा अंबिकानाथा विश्वेश्वरा त्रिनेत्रमूर्ति त्रिशूलधारी गंगाधर गौरी मनोहर ओम हर हर शंभो शंकरा ஹர ஹர மகாதேவ் சம்போ சங்கரா. பக்தர்களே, இன்று மகா சிவராத்திரி, மிகவும் அந்த சிவபெருமானுக்கு உரிய நாள். இந்த நன்னாளிலே இதோ கபில தீர்த்தத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் திருத்தேர் என்ற இந்த ரதத்திலே பவனி வரப்போகும் அந்த சிவபெருமானை நாம் சேவிப்போம். இதோ நட்சத்திர ஹாரத்தியை நாமும் கூட இங்கிருந்தே தரிசித்து கொண்டு அந்த பரமேஸ்வரனுடைய அருளை பெறுவோம். சிவபெருமான் திரிபுரங்களை எரிப்பதற்காக ரதத்தில், அதாவது தேரில் ஏறிய போது தேவர்கள் அனைவரும் அவர் ரதத்தின் மீதிருந்தவாறு சிவபெருமானை போற்றி பாடிய ஸ்லோகம். விஸ்வேஷ விஸ்வ பவநாசக விஸ்வரூப விஸ்வாத்மக திரிபுவனக குணாதிகேஷ ஹே விஸ்வநாதா கருணாலயா தீனபந்தோ சம்சார துக்க ககனாத் ஜகதீஷ ரக்ஷ கௌரி விலாச பவனய மகேஸ்வராய பஞ்சானாய சரணாகத கலம்பகாய சர்வாய சர்வஜத் கதா மதிப்பாய தஸ்மை தாரித்ய துக்க தகனாய நமோ நமஹ என்று அந்த சிவபெருமானை நாம் சேவிப்போம். பிரபஞ்சத்தின் நாதனே, உலகை காப்பவனே, கௌரியுடன் பார்வதி இருப்பவனே, அனைத்து துயரங்களையும் போக்குபவனே, சிவபெருமானே உன்னை வணங்குகிறேன். இந்த ஸ்லோகத்தை தினமும் உச்சரிப்பது தாரித்யம், அதாவது வறுமை மற்றும் அனைத்து துன்பங்களையும் நீக்கி சிவபெருமானுடைய திருவருளை பெறுவோம். பக்தர்களே, இது அந்த ரதம் முழுவதும் கூட வண்ண வண்ண மாலைகளால் பூக்களால் அலங்கரித்து இதோ நாம் அந்த சிவபெருமானை சேவித்து கொண்டுள்ளோம். அந்த ரதத்திலே சந்திர சூட சிவசங்கர பார்வதி ரமணா நினகே நமோ நமஹா என்று இதோ நாம் அந்த ரதத்திலே எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானை சேவிப்போம். இன்று மகா சிவராத்திரி, மிகவும் சிவனுக்கு பிடித்த நாளாம். சிவராத்திரியின் தோற்றத்தை விளக்கும் ஒரு புராணம் சிவனையும் பார்வதியும் பற்றியது. படைப்பு முடிந்ததும் பார்வதி சிவனிடம் எந்த நாளை மிகவும் விரும்பினார் என்று கேட்டாராம். அதற்கு கூறுகிறார், மாசி மாதத்தில் அமாவாசையின் 13வது இரவு என்று பதிலளித்தாராம். பார்வதி தன் தோழிகளிடம் சொல்லுகிறாள். அந்த செய்தி எல்லா இடங்களிலும் பரவியது. இதுவே மாசி மாதம் 13வது நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்பார். மற்றொரு புராணத்தின்படி மகா சிவராத்திரி என்பது சிவபெருமான் தாண்டவம் செய்த நாளை நினைவு கூறுகிறது. சிவபெருமான் அழிவின் கடவுள், அதே சமயம் பிரம்மா பிரபஞ்சத்தை படைத்த கடவுள், விஷ்ணு பிரபஞ்சத்தை பாதுகாப்பவர். சிவனின் தாண்டவம் என்பதால் ஆதிகால படைப்பு, காத்தல் மற்றும் அழிவின் நடனமாகும். மகா சிவராத்திரி தினமன்று நீண்ட காலத்திற்கு முன்பு சிவபெருமான் அழிவு நடனமான ருத்ர தாண்டவத்தை நிகழ்த்தி கிட்டத்தட்ட ஒரு முழு பிரபஞ்சத்தையும் அளித்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறது. ருத்ர தாண்டவம் சிவபெருமானின் ஆற்றல் மிக்க ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. சிவபெருமான் பிரளயம் அல்லது பெரும் பிரளயத்துடன் இணைக்கும் ஒரு கண்கவர் புராணம் கூறுகிறது. பிரளயத்தின் போது சிருஷ்டி, அதாவது படைப்பு மற்றும் பிரம்மம், அண்டம் ஆகியவை இயற்கையின் சீற்றத்தால் அழிக்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் முழு உலகமும் அழிவை எதிர்கொண்டது. மேலும் நீண்ட பிரளயத்தின் போது விண்வெளியில் தங்கியிருந்த ஜீவன்களை காப்பாற்றுமாறு பார்வதி தேவி தனது கணவரிடம் பிரார்த்தனை செய்தாளாம்.
அவர்கள் அப்போது செய்ததைப் போலவே அவரை வணங்கினால் அவர்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக இருக்க இறைவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாளாம். சிவனும் ஒப்புக்கொண்டார். பார்வதி தனது ஆசை நிறைவேறும் இரவு அல்லது சிவனின் பெரிய இரவுக்குத்தான் மகா சிவராத்திரி என்றும் பெயரிட்டாள். மேலும் இந்த இரவில் மனிதர்களை சிவனை வழிபட உத்தரவும் இட்டாராம். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பது வழக்கம் அல்லவா? இதற்கான காரணம் என்னவென்றால், மகாபாரதத்தின் சாந்தி பருவத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்து தர்மம் பற்றி பேசுகையில் மன்னர் சித்திரபானு மகா சிவராத்திரியை கடைபிடிப்பதை பற்றி பேசுகிறது. சித்திரபானு இஷ்வாகு வம்சத்தின் சக்தி வாய்ந்த ஆட்சியாளராகவும் ஜம்புத்வீப ஒரு பண்டைய மன்னராகவும் இருந்தார். ஒரு முறை அவர் தனது மனைவியுடன் விரதம் இருந்தபோது முனிவர் அஷ்டவக்ரர் சில மாணவர்களுடன் அவரது அரசவைக்கு வந்தார். அஷ்டவக்ரர் ஏன் விரதம் இருக்கிறார் என்று ராஜாவிடம் கேட்டாராம். தனக்கு ஒரு அரிய பரிசு இருப்பதாக ராஜா விளக்கினார். தனது கடந்த கால நிகழ்வுகளை அவர் நினைவில் வைத்திருக்க முடியும். தனது முந்தைய பிறவியில் வாரணாசியில் பறவைகளை மற்றும் விலங்குகளை கொன்று விற்ற வேட்டைக்காரனான சுஸ்வரராக பிறந்தார். ஒரு நாள் வேட்டையாடும் போது அவர் ஒரு மானை சுட்டாராம். ஆனால் இருட்டாகி வருவதால் பாதுகாப்பாக ஒரு பேல் மரத்தில் ஏறினார். மனைவியும் குழந்தைகளும் உணவின்றி தவித்து தான் இருக்கும் இடத்தை பற்றி கவலைப்படுவார்கள் என்று கவலைப்பட்டு அவர் அழத் தொடங்கினாராம். அதிர்ச்சி அடையும் விதமாக அவரது உணவகத்திலிருந்தும் தண்ணீர் கசிந்து கொண்டிருந்தது. மரத்தின் இழைகளுடன் சேர்ந்து மரத்தின் அடியில் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கத்தின் மீது தண்ணீர் விழுந்ததாம். மறுநாள் காலையில் பார்த்தால் அவர் தன் குடும்பத்தினருக்கு உணவுடன் வீடே திரும்பினாராம். அவர்கள் உணவு சாப்பிட்டவிருந்தபோது ஒரு அந்நியன் உணவு கேட்டு வந்தார். ஒரு நல்ல விருந்தினராக இருந்த சுஸ்வரர் முதலில் விருந்தினருக்கு சேவை செய்து பல வருடங்களாக அவர் வாழ்ந்தாராம். சிவராத்திரி நாளில் தற்செயலாக உண்ணாவிரதம் இருந்ததை அறியாமல், ஆனால் அவள் இருக்கும் தருவாயில் சிவபெருமானிடம் இருந்து 2 தூதர்கள் அவரது ஆன்மாவை சொர்க்கத்திற்கே அழைத்துச் சென்றதாம். அப்போதுதான் அந்த புனிதமான நாளில் உண்ணாவிரதம் இருப்பதற்கான வெகுமதி இது என்பதையும் அவர் அறிந்து கொண்டார். பக்தர்களே, லிங்கத்தின் மீது இலைகளை போட்டதன் மூலம் அவர் அறியாமலே சடங்கு வழிபாட்டை செய்ததாக தூதர்களும் விளக்கினாராம். அப்பொழுது அவர் உணவகத்திலிருந்து கசிந்த நீர்லிங்கத்தை கழுவியதல்லவா? மேலும் அவர் இரவும் பகலும் உண்ணாவிரதம் இருந்தார். இதன் காரணமாக மகா சிவராத்திரி அன்று இது நடந்ததால் அவர் மிகுந்த புண்ணியத்தை பெற்றார். எனவே அவரது ஆன்மா பல்வேறு சொர்க்கங்களில் உயர்ந்த நிலையை அடையும் வரை இடம் பெற்றது. பின்னர் அவர் ஒரு ராஜாவாக மறுபிறவி எடுத்தார். மேலும் ஒரு சிறப்பு அருளாக அவரது முந்தைய வாழ்க்கையை பற்றிய அறிவு அவருக்கு வழங்கப்பட்டது. இவ்வாறு மகா சிவராத்திரி விரதத்தை முதலில் சித்திரபானு கடைபிடித்தார். இந்த நாள் மற்றும் இரவு பக்தர்கள் உண்ணாவிரதம் இருந்து சிவலிங்கத்திற்கு பழங்கள், பூக்கள் மற்றும் வில்வ இலைகளை சமர்ப்பித்து சிவபெருமானை கௌரவிக்க இரவு முழுவதும் விழிப்புடன் இருக்கிறார்கள். அப்படி ஈசனின் ஐவகை தோற்றம் என்ன தெரியுமா? சுவாதலோகித்த கர்ப்பத்தில் பிரம்மன் ஈசனை தொழுது தியானிக்கும் போது ஈசன் அவர் முன்பு அழகிய இளம் பாலகனாய் தோன்றினாராம். இது சத்தியோசாதம் என்பது தோற்றம். படைப்பு கடவுள் பிரம்மன் ஈசன் திருவடிகளில் அர்ச்சித்து வேதங்களால் துதித்தார். அப்போது ஈசன் திருமேனியில் இருந்து 4 முனிவர்கள் தோன்ற இத்தோற்றத்தை மனதில் தியானித்து ஈசனை வழிபடுவோர் சிவலோகமே அடைவார் என்றாராம். 30வது இரத்த கர்ப்பத்தில் பிரம்மன் ஈசனை தியானித்த போது சடையில் பாம்பணிந்து கரங்களில் மானும் மழுவும் ஏந்தி ஈசன் தோன்றினார். இத்தோற்றமே வாமதேவம் எனப்படும். அப்போது பந்த பாசம் அறுத்து தெளிந்த ஞானம் பெற்ற 4 ஈசனிடம் தோன்றி உலகம் உய்ய தர்மம் கடைபிடித்தும் மற்றவர்களுக்கு உணர்த்தியும் பல்லாண்டுகள் வாழ்ந்து ஈசன் திருவடிகளையே அடைந்தார். இத்திருவுருவை தியானித்து வணங்கி வழிபடுவோர் பிறப்பு நீங்கி செஞ்சடையோன்தான் சேர்வார் என்றாராம்.
பீத கற்பத்தில் நான் முகனுக்கும் எம்பெருமான் ஷடையில் இளமதி அணிந்து தோன்றினார். இந்த தோற்றத்தை தான் தத்புருஷம் எனப்படும். ஆனந்தம் கொண்டு பிரம்மன் பரமனை பூஜித்து வேதங்களால் துதித்தாரல்லவா? இதனால் மகிழ்ச்சியடைந்த ஈசனார் அழகிய காயத்ரியை உண்டாக்கி அவருக்கே அளித்தாராம். உத்தமமான காயத்ரியை பக்தியுடன் ஆராதிப்பவர்களுக்கு நரகவாசம் இல்லை, பக்தர்களே கைலாசவாசமே தேடி வருமாம். அப்படி நாமும் கூட அந்த சிவபெருமானை தினமும் துதிப்போம். இன்று மகா சிவராத்திரி இந்த நன்னாளிலே கபில தீர்த்தம், அதாவது திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ திருத்தேர், அந்த ரதத்திலே சிவபெருமானை செவித்து கொண்டுள்ளோம். சிவபெருமானுடைய திருவருளை பெறுவோம். ஹரஹர மகாதேவ் சம்போ சங்கர. भस्माङ्गरागाय महेश्वराय नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय निगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय नित्याय शुद्धाय निगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय गंगाधर हर नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय गंगाधर हर नमः शिवाय प्रमथनाथ महेश्वराय मन्दाकिनी सलिलचन्दन चर्चिताय नन्दीश्वर प्रमथनाथ महेश्वराय मन्दार मुख्य बहुपुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय मन्दार मुख्य बहुपुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय गंगाधर हर नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय गंगाधर हर नमः शिवाय
नीलकण्ठाय वृषध्वजाय तस्मै श्रीकाराय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय गङ्गाधर हर नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय गङ्गाधर हर नमः शिवाय वसिष्ठ कुम्भोद्भव गौतमादि मुनीन्द्रदेवार्चित शेखराय वसिष्ठ कुम्भोद्भव गौतमादि मुनीन्द्रदेवार्चित शेखराय चन्द्रार्क वैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय चन्द्रार्क वैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय गङ्गाधर हर नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय गङ्गाधर हर नमः शिवाय यक्षस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय यक्षस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय सुदिव्यदेहाय दिगम्बराय तस्मै यकाराय नमः शिवाय सुदिव्यदेहाय दिगम्बराय तस्मै यकाराय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय गङ्गाधर हर नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय गङ्गाधर हर हर महादेव शंभो शंकर नागेन्द्रहाराय त्रिलोकनाय भस्मांगरागाय महेश्वराय नित्याय शुद्धाय திகம்பராய தஸ்மை நாகராய நம சிவாய என்று அதோ அந்த சிவபெருமானை செவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, கபிலேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் காமாட்சி சமேதராய் கபிலேஸ்வர சுவாமியை இதோ இந்த ரதத்திலே செவித்து கொண்டுள்ளோம். அடர்ந்த காடு போன்ற திருச்சடையில் இருந்து பொங்கும் கங்கை நீரால் நனைக்கப்படும் கழுத்து பகுதியை கொண்டவரும், கழுத்தில் பெரிய நாகத்தை மாலை போல் அணிந்திருப்பவரும், டம 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 என்று ஒளி எழுப்பும் உடுக்கையை ஏந்தி மிக உக்கிரமான தாண்டவ நடனம் ஆடுபவருமான சிவபெருமானே, அனைவருக்கும் மங்களத்தை பொழிந்து அருளட்டும். பக்தர்களே, இந்த பாடல் சிவனின் சடைமுடி, கங்கை, சந்திரன், கழுத்தில் உள்ள பாம்பு மற்றும் நெருப்பு போன்ற அம்சங்களை விவரிக்கிறது. நாமும் கூட இதோ அந்த சிவபெருமானுடைய ஆடல் அரசனாடும் ஆனந்த தாண்டவத்தை பார்ப்போம். ஆடல் அரசனான நடராஜ பெருமாள் ஆடிய அற்புத தாண்டவங்களில் 108 தாண்டவங்கள் மிகவும் போற்றப்படுகிறன. ஒவ்வொரு தாண்டவத்திற்கும் ஒவ்வொரு புராணம் வரலாறு உண்டு. அந்த வகையில் சில திருத்தலங்களில் ஆடிய தாண்டவங்கள் மிகவும் சிற்பிக்கப்படுகின்றன. திருநெல்வேலியில் தாமிர சபையில் இறைவன் ஆடும் தாண்டவம் படைத்தல் தொழிலை காட்டக்கூடியது. இதனை காளிகா தாண்டவம் என்பார்கள், முனி தாண்டவம் என்றும் சொல்லுவார்கள். மதுரை திருப்பத்தூரில் ஆடும் தாண்டவம் கௌரி தாண்டவம்.
மற்றும் சந்தியா தாண்டவமாகும். இது காத்தல் தொழிலை காட்டக்கூடியது. 2 நள்ளிரவில் சிவபெருமான் ஆடும் சங்கரா தாண்டவம் அழித்தல் தொழிலை காட்டக்கூடியது. மறைத்தல் தொழிலை திருக்குற்றாலத்தில் சித்திர சபையில் இறைவனாடும் தாண்டவம் ஆனந்த தாண்டவம். சிதம்பரத்தில் இறைவனாடும் தாண்டவமும் ஆனந்த தாண்டவம். இவை 5 தொழில்களை காட்டக்கூடியவை என்றும் புராணங்கள் கூறுகிறது. பக்தர்களே, சிவபெருமான் தாண்டவமாடும் முதன்மை சபைகள் 5. பதஞ்சலி வியாக்கர பாதரத்துக்காக ஆனந்த தாண்டவம் ஆடினார். இது சிதம்பரம் திருத்தலத்தில் நடந்தது. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு வந்த பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் வேண்டிக் கொண்டதால் சிவபெருமான் திருமண விருந்திற்கு முன் ஆடிக்காட்டிய நடனம் மதுரை வெள்ளியம்பலத்தில் நடைபெற்றதாம். இங்கு ராஜசேகர பாண்டியன் என்னும் மன்னனின் வேண்டுதல் கிணங்க சிவபெருமான் கால் மாறி வலது காலை தூக்கி ஆடினார். இதேபோல் திருவாரூரில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் உள்ள கீழ்வேலூர் திருத்தலத்தில் அகத்திய மாமுனிவருக்கு இறைவன் திருமண காட்சியை கொடுத்தபோது அகத்தியரின் வேண்டுதலுக்கு இணங்கி இறைவன் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடினார். இறைவனின் வலது பாத தரிசனத்தை அகத்தியர் கண்டாராம். சிவபெருமான் வலக்காலை உடலோடு ஒட்டி உச்சந்தலை வரை தூக்கி ஆடிய தாண்டவமே ஊர்துவ தாண்டவம். இந்த நிகழ்ச்சி திருவாலங்காட்டில் நடந்தது. இத்தலத்தில் இரத்தின சபை அமைந்துள்ளது. வேணுவனமாகிய நெல்லையில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இறைவன் தாமிர சபையில் நடனமாடுகிறார். திருக்கூட மலைக்கு வந்த திருமாலும் பிரம்மாவும் தேவர்களும் தவம் செய்ய அவர்களுக்காக இறைவன் திருக்கூத்து தரிசனமும் தந்தாராம். ஏன், திரிகூட மலையான திருக்குற்றாலத்தில் உள்ளது சித்திர சபை. இங்கு இறைவன் ஆனந்த நடனம் புரியும் ஓவியம் உள்ளது. திருவெண்காடு ஸ்வேதராணியர் திருக்கோயிலில் உள்ள நடன சபையை ஆதி சபை என்றும் போற்றப்படுகிறார். அப்படி அந்த ஆனந்த தாண்டவத்தை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பக்தர்களே. அப்படிப்பட்ட அந்த காமாட்சி சமேதராய் கபிலேஸ்வர சுவாமி இதோ பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியைத்தான் செவித்து கொண்டுள்ளோம் இந்த ரதத்திலே. நாமும் கூட அந்த ரதத்திலே எழுந்தருளிருக்கும் காமாட்சி சமேதராய் கபிலேஸ்வர சுவாமியை பிரார்த்திப்போம், தியானிப்போம், பகவானுடைய திருவருளை பெறுவோம். இதோ பேரொளியாய் விளங்கும் ஜோதி ஸ்வரூபமே சிவம். அந்த ஜோதி லிங்கத்திலிருந்து அனைத்து உலகங்கும் ஆதாரமானதும் வேதங்கள் கொண்டாடுவதுமான லிங்கம் உண்டாயிற்று. தமக்கென்ன வித்து ஏதுமின்றி அனைத்து உயிருக்கும் தானே வித்தாகி பிறந்திருக்கும் அப்பெருமானின் ஏவலாய் மாயையிடம் இருந்து மகத்துவம் உண்டாயிற்று. அதனிடமிருந்து முக்குணங்களோடு கூடிய அகங்காரமும் உண்டானது. தாமசம் எனப்பட்ட அகங்காரத்தில் இருந்து ஒளி எழுந்ததாம். பேரொழியிடமிருந்து ஆகாயமும் அதில் இருந்து காற்றும், காற்றில் இருந்து நெருப்பும், நெருப்பில் இருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும் உண்டாயின. வைகாரிகம் எனப்பட்ட அகங்காரத்தில் இருந்து இந்தியர்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் உண்டாயிது. தை ஐசம் என்னும் அகங்காரத்தினிடமிருந்து ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனமும் உண்டாயின. அப்படி அனைத்தும் 8ஆவதாக விளங்கும் அந்த பரம்பொருளாக தோற்றுமோ அளவோ கிடையாது. அனைத்தும் அதனிடமிருந்தே உண்டாகி அதனையே அடைகின்றன. திருமால் பாம்பனையில் துயில் கொள்ளுகையில் 4 லோக்கங்களும் பிரளய வெள்ளத்தில் அழிந்துவிட்டன அல்லவா? அதைக் கண்டு அவர் பன்றியாக உருவெடுத்து வராக அவதாரம் நீரில் மூழ்கி அவற்றை மீட்டு வந்து முன்போல் அமைத்து சிருஷ்டிகளை தொடங்கினார். பிரம்மன் சிருஷ்டியை தொடங்கி தாமச சிருஷ்டிகள் எனப்பட்ட 5 வகை சிருஷ்டிகள் அவரிடமிருந்து தோன்றின. அவை தமசு, மோகம், மகாமோகம், தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம் ஆகும். அடுத்து பசு முதலான விலங்குகள், தேவர்கள், மனிதர்கள், பூதம், பேய் முதலான சிருஷ்டிகள் தோன்றின. பின்னர் பிரம்மனிடம் இருந்து சனக்கர், சனந்தர், சனத் சுஜாதர், சனத்குமாரர், ருத்திரர் தோன்றினார். அவர்கள் சிருஷ்டி தொழிலில் ஈடுபடாமல் மகேஸ்வரனிடம் மனதை செலுத்தி அவனது தியானத்திலே ஈடுபட்டாராம். அடுத்து பிரம்மன், புலஸ்தியர், கிருத்து,
பிருகு, அத்திரி, மரிச்சி, புலகர், தக்ஷன், வசிஷ்டர், ஆங்கிரசு, தருமர் ஆகிய 10 பேரை தோற்றுவித்தனர். அவர்கள் மூலம் உலகிலேயே சிருஷ்டியை பரப்ப ஸ்வயம்பு மனு என்ற ஆணையையும் சதரூப எனும் பெண்ணையும் பிரம்மன் படைத்தார். இவ்வாறு சிருஷ்டி பெருக்கலாயிற்று. தக்கன் மகள் சசியை வையகம் அனைத்துக்கும் ஆதி காரணான ஈசனே மணந்தாராம். ஈசன் அநேக ருத்ரத்தை தோற்றுவித்தார். உலகம் முழுவதும் அவர்கள் நிறைந்தார். சம்சார பந்தத்தில் சிக்காது சிறப்பின்றி ருத்ரர்களை ஈசன் படைத்ததைக் கண்டு பிரம்மன் அவரிடம் அவ்வகை சிருஷ்டி உலகுக்கு ஏற்றதல்ல என்று கூற, ஈசன், நீ குறிப்பிடும் சிருஷ்டிகள் எமக்கு ஏற்றதல்ல, அவற்றையே நீ படைப்பாயாக என்று பிரம்மனிடமே தெரிவித்தாராம். நான்முகன் மாயை கொண்டு சிருஷ்டிகளை வகுத்தார். ருத்திரன் தாம் படைத்த சிருஷ்டிகளை யோகத்தால் உலகத்தை விட்டே மறையச் செய்தாராம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த கபிலேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ நாம் காமாட்சி சமேத்தராய் கபிலேஸ்வர சுவாமியை ரதத்திலே சேவித்துக் கொண்டுள்ளோம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக்கர் சுவாமி. இதோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவிப்போம். ஈசன் திருவருளால் தெளிந்த ஞானத்தை பெற்று அதனால் யோகத்தை கடைபிடித்தால் பிறவாய் பேரின்பமாகி முக்தி கிட்டும். ஈசன் சனாகதி முனிவர்களுக்கு கூறிய யோக சாரம் ஜனக்கர், அத்திரி, வியாசர் முதலியோலார் உலகில் பிரசித்தமாயிற்றாம். பற்றின்றி இருத்தல் இயமம். இது உண்மை பேசுவதாலும் ஒழுக்கம் வழுமையாலும் பற்றற்ற தன்மையாலும் எனப்படும். அதாவது மனம், வாக்கு, காயம் இம்மூன்றாலும் பெண்களை இருப்பதே ஆகும். அப்படி பற்றற்று இருக்குமாறு உள்ளத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது நியமம் அல்லவா? அப்படி தவம் என்பது சாந்தியராயண விரதம் அனுஷ்டிப்பதாகும். அதாவது வளர்ப்பிறை அமாவாசை என்று உபவாசம் இருந்து மறுநாள் முதல் நாள் ஒரு கவலம், 2ஆம் நாள் 2 கவலம் என்று கூட்டிக்கொண்டே சென்று பௌர்ணமி அன்று மறுபடியும் உபவாசம் இருக்க வேண்டும். பின்னர் தேய்பிறையில் நாளென்றுக்கு ஒரு கவலமாக குறைத்து கொண்டே வந்து அமாவாசை தினம் திரும்பவும் உபவாசம் இருக்க வேண்டும். இப்படி நாம் இந்த மகா சிவராத்திரி நாளிலே செய்தோமானால் நிச்சயம் அந்த சிவபெருமானுடைய அருளை பெறுவோம். நமச்சிவாயா என்பது பஞ்சாஷ்டிரம். அதாவது வினயன் என்ற அந்தனுக்கு ஒரு ஆண்மகன் பிறக்க அவனை ஜத்தரேயன் என்ற பெயர் வைத்து வளர்த்து வந்தான். அவனை குருகுல வாசத்துக்கு கல்வி கற்க அனுப்பி வைத்தான். ஆனால் அவனுக்கு கல்வியில் சிறிதும் நாட்டம் இல்லை. இதோ சேவிப்போம் ரதத்திலே காமாட்சி சமேத்தராய் கபிலேஸ்வர சுவாமியை. త్రిలోకపాలుని త్రినేత్రధారుని శివలీలలు అతి మధురం. శివ ఓం నమః శివాయ. బ్రహ్మముఖమునా జనించిన ఆ శివుని కథలు అతి మధురం. హర ఓం నమః శివాయ. శివ ఓం నమః శివాయ. హర ఓం నమః శివాయ. హర ఓం నమః శివాయ. శివ ఓం నమః శివాయ. కాలరథముపై శివశంకరుడు ఉగ్రరూపుడై కదిలే. శివ ఓం నమః శివాయ. దేవలోకమే సంతసించెను త్రిపురాసుర సంహారం. హర ఓం నమః శివాయ. పుష్పం నమః శివాయ. పత్రం నమః శివాయ. ధూపం నమః శివాయ. దీపం నమః శివాయ. నమః శివాయ. నమః
சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய హాలాహలమే పాలసంద్రము జన్మించిన ఆ క్షణము శివ ఓం నమ శివాయ పానము చేసి హాలాహలము లోకముగా చెను శివుడు హర ఓం నమ శివాయ నాదం నమ శివాయ గానం నమ శివాయ తాళం నమ శివాయ భావం నమ శివాయ అసురుల గురువు శుక్రాచార్యుడు శివునితో తలబడి ఓడే శివ ఓం నమ శివాయ ముల్లు కములు శంకరుడేయని శివశక్తిని కొనియాడే హర ఓం నమ శివాయ ప్రణవం నమ శివాయ స్మరణం నమ శివాయ మంత్రం నమ శివాయ ధ్యానం నమ శివాయ నమ శివాయ నమ శివాయ ఓం నమ శివాయ నమ శివాయ నమ శివాయ ఓం నమ శివాయ ఋషి గౌతముని నామమే పొంది గోదావరి ప్రవహించే శివ ఓం నమ శివాయ ఈశ్వర కృపతో గౌతమి నదిగా ఈ భువినే అలరించే హర ఓం నమ శివాయ నిఖిలం నమ శివాయం అఖిలం నమ శివాయం సకలం నమ శివాయం భువనం నమ శివాయం శివుని కరుణతో అనసూయకు దూర్వాసుడు జనించే శివ ఓం నమ శివాయ అతని కోపము జగతికి మేలట ఇది శంకరుని లీల హర ఓం నమ శివాయ శబ్దం నమ శివాయ శ్రావ్యం నమ శివాయ తీర్థం నమ శివాయ క్షేత్రం నమ శివాయ నమ శివాయ నమ శివాయ ఓం నమ శివాయ నమ శివాయ నమ శివాయ ఓం నమ శివాయ నర్మద తటమున ప్రణవ రూపముతో వెలసెను ఓంకారలింగం శివ ఓం నమ శివాయ కేదారగిరిపై వెలసిన లింగం కేదారేశ్వరలింగం హర ఓం నమ శివాయ వేదం నమ శివాయ పఠనం నమ శివాయ యోగం నమ శివాయ భావం నమ శివాయ సౌరాష్ట్రములో శుభములు కూర్చగ సోమనాథుడై వెలసి శివ ఓం నమ శివాయ ఆంధ్రదేశమున శ్రీశైలములో మల్లికార్జునిగా వెలసి హర ఓం నమ శివాయ நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க என்று இந்தோ காமாட்சி சமேத்தராய் கபிலேஸ்வர சுவாமியை செவித்து கொண்டுள்ளோம் ரதத்திலே. பக்தர்களே, ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ திருத்தேர், அதாவது அந்த ரதத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியைத்தான் செவித்து கொண்டுள்ளோம்.
ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிவசக்தி வடிவமே ஆகும். பரம்பொருள் சிவன் மாய பார்வதி, ஆதி புருஷன் சிவன் பிரகிருதி உமை, பெண்ணே கௌரி பொருள் இறைவன் சொல் அம்மை, பகல் பரமன் இரவு தேவி யக்னமே சிவன் யாக தக்ஷனை கௌரி, கடல் வேணியன் கரை உமாதேவி ருத்ரன் ஈசன் அவன் ஒளி கௌரி, வாயு சிவன் அவன் மனைவி மனோரமா தேவி, வருணன் கைலாசநாதன் அவன் மனைவி நித்தி அம்மை, சூரியன் பரமன் அவன் மனைவி ஸ்வர்க்கலை உமையாள், இறைவன் சந்திரன் சதிதேவி ரோகிணி. இவ்வாறு ஆண் ஸ்வரூபம் அனைத்துமே ஈசனே. பெண்பாளர் அனைவரும் தேவியின் திருவுருவம். பிரபஞ்சத்தில் அனைத்தும் இறைவன், இறைவி ஸ்வரூபம். தன் முதலாக விளங்கும் ஈசனே எங்கும் வியாபித்து இருக்கிறார். எனவே உமா மகேஸ்வரனை பார்வதி பரமேஸ்வரனை சேர்த்தே வழிபட வேண்டும். அதுவே உய்யும் வகையாகும். அப்படி எனவே ஈசனை தனியாக வழிபடுவது தக்க பலனை தராது. அர்த்த நாரியாக வழிபட வேண்டும். அதற்காகவே இதோ நாம் இப்பொழுது காமாட்சி சமேத்தராய் கபிலேஸ்வர சுவாமியை இதோ ஒரு சேர சேவித்துக் கொண்டுள்ளோம். இந்த ரதத்திலே இதோ பிரம்மாண்ட வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே சிவத்தாண்டவ ஸ்தோத்திரம் உருவான புராணம் என்ன தெரியுமா? ராவணன் சிவனின் மிக தீவிர பக்தன் அல்லவா? இவர்கள் இருவரை பற்றி பல புராணங்கள் உள்ளன. பக்தன் என்பவன் சிறந்தவனாகவோ உயர்ந்தவனாகவோ ஆகிறான் என்றல்ல. ஆனால் ராவணன் மிக சிறந்த பக்தனாக இருந்தான். தென்முலையில் இருந்த கைலாய மலைக்கு நடந்தே வந்தான். இதை நீங்கள் கற்பனம் செய்து பார்க்க வேண்டும். இத்தனை தூரம் நடந்தே கடந்து கைலாயம் வந்தடைந்து சிவனின் அருமை பெருமைகளை அவன் பாட ஆரம்பித்தான். ராவணனின் கையில் ஒரு மத்தளம் இருந்தது. அதை வைத்து தாளம் எழுப்பி முன்னேற்பாடு ஏதுமின்றி அங்கேயே அப்படியே 1008 பாடல்களை அவன் இயற்றினான். இதுவே சிவத்தாண்டவ ஸ்தோத்திரமாக ஆனது. இந்த இசை கேட்டு சிவனே மனமகிழ்ந்தான். அதில் மெய்மறந்து போனான். பாடல்களை இயற்றியபடி ராவணன் மெதுவாக கைலாயத்தின் தென்முகம் மீது ஏற ஆரம்பித்தான். அப்படியே ஏறி கிட்டத்தட்ட மலையின் உச்சியை அடைந்தான். அப்போதுதான் பார்வதி தேவி ராவணனை கண்டாள். சிவனோ ராவணன் மலையேறி வருகிறான் என்பதையே கவனிக்காமல் இசையிலே மெய்மறந்தான். மலை உச்சியில் இருவருக்கும் மட்டுமே இடம் இருந்தது. மெய்மறந்த நிலையில் இருந்த சிவனை எழுப்பி வரவிருக்கும் பிரச்சனையை சிவனிற்கு உணர்த்த பார்வதி தேவி முயன்றாளாம். ராவணன் மலை உச்சிக்கே வந்து விடுவான் போல் இருந்தது, எழுந்திருங்கள் என்றாளாம். ஆனால் சிவனோ ராவணின் இசையிலும் பாடல் நயத்திலும் முழுவதுமாய் மூழ்கியிருந்தான். ஒரு வழியாக ராவணன் கைலாய மலையின் உச்சியை அடைவிருந்த அந்த நேரத்தில் பார்வதி தேவி சிவனை எழுப்பினார். கண் விழித்த சிவன் காலால் எட்டி உதைக்க ராவணன் மலையின்றி சறுக்கியவாறு கீழே சென்றான். அவன் சறுக்கிய போது அவனது மத்தளமும் மலையை உரசி வர கைலாயத்தின் தென்முகத்தில் வடு ஏற்பட்டது என்பார்கள். கைலாயத்தின் தென்முகத்தில் மேலிருந்த கீழாக நடுவில் கோடு விழுந்தது போல் ஒரு வடு இருப்பதை நீங்கள் காண முடியும். கைலாயத்தின் முகங்களை ஒன்றை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி பார்ப்பது முறையல்ல, சரியும் அல்ல. எனினும் நமக்கு கைலாயத்தின் தென்முகம் மிக நெருக்கமானது. ஏனெனில் அகஸ்திய முனிவர் தென்முகத்தில்தான் ஐக்கியமானார். தென்னிந்தியர்களை பொறுத்தவரை தென்முகம்தான் சிறந்தது, உகந்தது, எங்கள் மனதிற்கு மிக பிடித்தது. இது எங்களிடம் இருக்கும் பாரபட்சம்தான். எனினும் எனக்கும் கூட தென்முகம்தான் இருப்பதிலேயே அழகிய முகம் என்றும் தோன்றினாராம். எப்படி இருப்பினும் அதுதான் மிக வெண்மையான முகம். ஏனெனில் அப்பக்கத்தில்தான் பனி அதிகமாக விழும் என்றாராம். பல வகைகளிலும் தென்முகம்தான் மிக தீவிரமான முகம். எனினும் அந்த பக்கத்திற்கு வெகு சிலரே செல்லுகிறார். மற்ற முகங்களை விட இம்முகத்தை அடைவதற்கான பாதை மிக சிரமம் என்பதால் வெகு சிலர், அதிலும் குறிப்பிட்ட விதமான ஒரு சிலர் மட்டுமே அங்கு செல்வார் என்றாராம். ஜடா முடியில்
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ